திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். இன்று நாம் 8ஆம் திருமுறையாகிய திருவாசகத்திலிருந்து திரு பொற்சுண்ணம் என்கின்ற பதிகத்தில் வரும் பாடல்களை பற்றி சிந்திக்க உள்ளோம். திரு பொற்சுண்ணம் என்று இந்த பகுதிக்கு, இந்த பதிகத்திற்கு தலைப்பு இட்டது ஏன், அதை முதலில் தெரிந்து கொள்வோம். சுண்ணம் என்று சொன்னால் நறுமணப்பொடி, அதாவது வாசனை பொடி. சரி, இந்த சுண்ணம் எதற்காக? பெண்கள் பொதுவாக குளிக்கும் போது தாங்கள் பூசிக்கொள்வதற்காக இந்த வாசனை பொடியை, அந்த நறுமண பொடியை தயார் செய்வார்கள். அது சுண்ணம் என்று சொல்லப்படும். அது 8 வகையான நறுமண பொருட்களை எல்லாம் ஒன்று கலந்து உரலிலே இட்டு இடித்து பொடியாக்குதல் அந்த சுண்ணப்பொடி என்பது. இங்கே இறைவனுக்கு இந்த பெண்கள் எல்லாம் இறைவன் திருமுழுக்காட்டிற்காக, அதாவது திருமஞ்சனம் செய்வதற்காக இந்த சுண்ணப்பொடியை இடிக்கிறார்கள். அப்படி இடிக்கின்ற பொழுது பொதுவாக பெண்கள் தமது அந்த பணியை செய்கின்ற போது அதிலே களைப்பு ஏற்படாமல் இருக்க இனிமையான பாடல்களை பாடிக்கொண்டு இடிப்பார்கள். மாணிக்கவாசக பெருமான் தில்லையிலே எழுந்தருளி இருந்தபொழுது இவ்வாறு இந்த மகளிர் எல்லாம் சுண்ணப்பொடி இடித்தலை கண்டார். அவர்கள் பாடிக்கொண்டு இடிக்கின்றார்கள். அந்த தில்லையிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த நடராச பெருமானுடைய புகழை, அவனுடைய பெருமைகளை எல்லாம், கீர்த்திகளை எல்லாம் பாடுகின்றார்கள். உடனே மாணிக்கவாசக பெருமானுக்கு என்ன தோன்றியது என்றால், இதே அமைப்பிலே இந்த பொற்சுண்ணம் இடிக்கின்ற பெண்கள் எல்லாம் தில்லையிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த நடராச பெருமானின் அந்த இறைவனுடைய பெருமைகளை, அந்த புகழையெல்லாம் தமது பாட்டிலே வைத்து இறைவனுடைய கருணையை, அடியார்களுக்கு அவன் செய்கின்ற அந்த அருளையெல்லாம் இந்த பாடலிலே இடம்பெறுமாறு செய்து இந்த இசையோடு கூடிய திரு பொற்சுண்ணம் என்கின்ற இந்த பதிகத்தை பாடி அருளினார். அதாவது இந்த சுண்ணப்பொடியிலே பொன் தூள் கலந்து இடிப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அந்த காலத்திலே அந்த அளவுக்கு வசதிகள் இருந்திருக்கின்றன. அதுவும் குறிப்பாக பெருமானுக்கு அத்தகைய பொடிகளை இடிக்க வேண்டும் என்பதனாலே பொற்சுண்ணம் என்று சொன்னார்கள். திரு என்பது இறைவனை பற்றி பாடுகின்ற அந்த பெருமையை, அந்த புகழை, உயர்வை சொல்வதற்கான சொல்லாக திரு பொற்சுண்ணம் என்று இந்த பதிகத்திற்கு பெயர் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பொடியை இடிக்கும்போது பாடுகின்ற பாடலிலே பொதுவாக தன்னுடைய தந்தை அல்லது கணவன், அரசன், சகோதரன், இப்படி யாராவது ஒருவருடைய புகழை குறிப்பிட்டு பாடுவார்கள். அந்த வகையிலே இங்கே மாணிக்கவாசக பெருமான் இறைவனை இந்த பாட்டுடை தலைவனாக கொண்டு அந்த இறைவனுடைய புகழையே நாம் பாட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் நமக்கெல்லாம் வர வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே இந்த பாடலை, இந்த பதிகத்திலே இறைவனுடைய புகழை, பெருமைகளை, அருளை, ஆற்றலை, அவனுடைய அழகை, இப்படி பல்வேறு குணங்களை எல்லாம் இறைவனுடைய அந்த பெருமைகளை இந்த பாடலிலே அமைத்து பாடியிருக்கின்றார். அதை இந்த சுண்ணப்பொடி இடிக்கின்ற பெண்கள் பாடுவதாக அமைத்திருக்கின்றார். அந்த பொருட்களை உரலில் இட்டு இடிக்கும் பொழுது அவர்கள் பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. ஒரு இனிமையான இசையோடு கூடிய பாடல்கள் அமைந்த பதிகம் இது. அந்த வகையிலே இந்த புகழை, இறைவன் புகழை நாம் நினைந்து பாடிக்கொண்டு அந்த பொற்சுண்ண பொடியை இடிக்கும் பொழுது நமது மனமானது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த இறைவனுடைய சிந்தனை மட்டுமே நம்முடைய மனதிலே ஓங்கி இருக்கும் என்பதனாலும் அந்த செயலை செய்கின்ற பொழுது நமக்கு மனதிலே இன்பம் தோன்றும், களைப்பு தோன்றாது. இந்த இறைவன் புகழை பாடிக்கொண்டு சுண்ணப்பொடியை இடிக்கின்ற பொழுது மனதிலே இன்பம், பேரின்பம் தோன்றும். அதே சமயம் அந்த பணியின் காரணமாக ஏற்படுகின்ற துன்பமும் தோன்றாது. அந்த வகையிலே இந்த திருப்பொற்சுண்ணம் பதிகம் அமையப்பட்டிருக்கின்றது. இந்த பதிகத்தினுடைய முதல் பாடலை நாம் பாடி இந்த பதிகத்தை பற்றி நாம் முதலிலே பாடி அதை படித்து பொருளறிந்து பின் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அந்த வகையிலே, அதாவது அருசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்கின்ற அமைப்பிலே இந்த பாடல்கள் அமையப்பட்டிருக்கின்றன. அந்த பெருமானுடைய
பெருமைகளை பாடுவதாலே நமது மனமானது ஆனந்தத்திலே மிதக்கும், அதே எண்ணத்தில் இருக்கும் என்பதனாலே இதனை ஆனந்த மனோலயம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக நாம் இந்த முதல் பாடலுக்கு செல்லும் பொழுது, இந்த முதல் பாடலிலே தெய்வத்தாயர்கள் எல்லாம், அதாவது பார்வதி, திருமகள், கலைமகள் போன்ற தெய்வ தாய்மார்கள் எல்லாம் துணை செய்ய வேண்டும் என்று இந்த பெண்கள் கேட்டுக்கொள்வதாக அமைந்த பாடல். அதை முதலிலே படிப்போம். முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின், சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைமின், சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின், அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அதாவது அந்த பொற்சுண்ணம் இடிக்கும் பொழுது அந்த பெண்கள் தோழியர்களை அழைத்து, தோழியர்களே, முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் என்று சொல்கின்றாள். அதாவது முத்துக்களால் ஆகிய நல்ல மாலையையும் பூமாலையையும் தொங்கவிட்டு, அழகாக தொங்கவிட்டு, முளைப்பாளிகையையும், அதாவது முளைப்பாளிகை என்று சொன்னால் நவதானியங்களே ஒரு சிறு மண் பானையிலே இட்டு மண் இட்டு தண்ணீர் இட்டு அதை முளைக்க செய்து ஒரு அழகிய நாம் எல்லாம் பார்ப்போம், பல விழாக்களிலே முளைப்பாளிகை எடுத்து வருவதை பார்ப்போம். அதே போல கோயிலிலே திருக்குடமுழுக்கு செய்யும் பொழுது அதற்கு முன்னதாகவே முளைப்பாளிகை எல்லாம் அந்த யாக குண்டங்களை சுற்றி அமைத்து வைப்பார்கள். அப்படி அந்த முளைப்பாளிகையையும் அதற்கு பின்னர் நல் விளக்கு, முளைக்குடம் தூபம் நல் தீபம், அதாவது வாசனைப்படி குங்குளியம் போன்ற சாம்பிராணி போன்றவற்றை தூவி நல்ல வாசனை வருமாறு அந்த தூபத்தை இட்டு நல்ல விளக்கு தீபங்களையும் வையுங்கள். இதை முதலிலே இதை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். முத்து நல் தாமம், முத்துக்களாலாகிய நல்ல மாலையும் பூ மாலைகள் இவற்றை தொங்கவிட்டு முளைக்குடம் வைத்து தூபம் காட்டி நல்ல தீபங்களை எல்லாம் விளக்குகளை எல்லாம் வையுங்கள். அதற்கு அடுத்ததாக சத்தியும் சோமியும் பார்மகளும், அதாவது சத்தி என்பது உருத்திராணி, அதாவது ருத்ராணி என்று சொல்வோம். உருத்திரனின் மனைவியான உருத்திராணியை சத்தி என்றும், சோமி என்பதற்கு திருமகள் என்று பொருள். சோமியும் திருமகளும், பார்மகள் அதாவது நிலமகளும், கலைமகளோடு கூடி திருப்பல்லாண்டு பாடுங்கள் என்று அவர்களை வேண்டிக் கொள்கின்றார்கள். இந்த ஒரு நற்செயலுக்கு, இறைவனுக்கான திருப்பொற்சுண்ணம் பொடியை இடிப்பதற்கான இந்த நல்ல செயலுக்கு இவர்களை எல்லாம் பல்லாண்டு பாடுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அடுத்ததாக சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின். சித்தி என்பது கணபதியின், அதாவது நாயகப்பெருமானுடைய சக்தியும், கௌரியும் கௌமாரியும், பார்ப்பதி மகேஸ்வரியும், பின் கங்கையும் கங்காதேவியும் இவர்களெல்லாம் முன்னாலே வந்து நின்று வெண்சாமரம் வீசுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள். அதாவது இறைவனுக்காக இவர்களெல்லாம் வெண்சாமரம் வீச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆழ பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அத்தன் என்பதற்கு என்னுடைய தந்தையும், ஐயாரன் திருவையாற்றிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த ஐயாரப்பரையும் அந்த இறைவனையும், அம்மானை பாடி, எம் தலைவனை பாடி, அம்மான் என்றால் தலைவன், எம் தலைவனை பாடி அவனுக்காக, அந்த பெருமான் நீராடுவதற்காக பொற்போன்ற இந்த வாசனை பொடியை நாம் இடிப்போமாக என்று அந்த தோழிமார்களை பார்த்து இந்த பெண் கூறுவதாக அமைந்த பாடல் இது. மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கின்றோம். முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின், சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசைமின், சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின், அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின்,
சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசைமின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அடுத்ததாக நாம் இரண்டாவது பாடலை சிந்திக்கலாம். அந்த இரண்டாவது பாடலரை எல்லோரையும் வருமாறு அழைக்கின்றார்கள். இந்த சுண்ணப்பொடி இடிக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வர வேண்டும் என்பதை என்று அழைப்பதாக அமையப்பெற்ற பாடல் இது. முதலிலே பாடலை சிந்திக்கலாம். பூவியல் வார்சடை எம்பிரார்க்கு பொற்திருச்சுண்ணம் இடிக்க வேண்டும். மாவின் வடுவகிர் அன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்து உடன் பாடுமின்கள். கூமின் தொண்டர் புறம் நில்லாமே குடிமின் தொழுமின் எம் கோன் எம் கூத்தன். தேவியும் தானும் வந்து எமை ஆள செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே என்று பாடுவதாக அமைந்திருக்கின்றது. அதாவது பூவியல் வார்சடை எம்பிரார்க்கு பொற்திருச்சுண்ணம் இடிக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்கின்றதை முதலிலே சொல்கின்றார்கள் இந்த வரியிலே. பூவியல் வார்சடை எம்பிரான், அதாவது அழகிய நீண்ட சடையுடைய எம்பிரானுக்கு பொற்திருச்சுண்ணம் இடிக்க வேண்டும். பொன் போன்ற அழகிய இந்த சுண்ணப்பொடியை நாங்கள் இடிக்க வேண்டும். மாவின் வடு வகிர் அன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்து உடன் பாடுமின்கள். அதாவது இந்த பெண்களை எல்லாம் அழைக்கின்றாள் இந்த சுண்ண பொடி இடிப்பதற்கு. எப்படிப்பட்ட பெண்கள்? மாவின் வடுவகிர் அன்ன கண்ணீர், அதாவது மாவடுவை இரண்டாக பிளக்கும் பொழுது ஒரு பகுதி எப்படி அமையுமோ அது போன்ற அழகிய கண்களை உடைய பெண்களே. மாவின் வடு வகிர் அன்ன, அதை போன்ற கண்ணீர் கண்களை உடைய பெண்களே. வம்மின்கள், நீங்கள் எல்லாம் வாருங்கள், வந்து பாடுமின்கள், இங்கே வந்து எங்களோடு சேர்ந்து பாடுங்கள் என்று மற்ற பெண்களை அழைக்கின்றாள். அதற்கு அடுத்ததாக கூவுமின் தொண்டர் புறம் நிலாமே குனிமின் தொழுமின் எம் கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்து. அதாவது அடியவர்கள் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்கள் சுண்ணப்பொடி எடுக்கும் பொழுது அடியவர்கள் பலர் வெளியிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வெளியிலே நின்று கொண்டிருக்கின்ற அந்த அடியவர்கள் எல்லாம் கூவி அழையுங்கள். கூவுமின் தொண்டர் புறம் நிலாமே, புறத்திலே வெளியிலே இருக்கின்ற தொண்டர்கள் அங்கே நிற்காமல் இங்கே வருமாறு கூவி அழையுங்கள். குனிமின், குனிமின் என்றால் ஆடுங்கள் என்று பொருள். அப்படி அழைத்து ஆடுங்கள். தொழுமின், வணங்குங்கள். யாரை தொழுமின்? எம் கோன், எம்முடைய தலைவனாகிய அந்த நடராச பெருமானை எண்ணி ஆடுங்கள், பாடுங்கள், தொழுங்கள் என்றெல்லாம் சொல்லி அதற்கடுத்ததாக அப்படி செய்யும் பொழுது எம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மை ஆளும்படி, அதாவது கூத்தப்பெருமான் தன்னுடைய தேவியாகிய சிவகாமி அம்மையுடன் வந்து எழுந்தருளி வந்து நாங்கள் செய்கின்ற இந்த வழிபாட்டை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை அடிமையாக கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றாள். எம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மை ஆள செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே. செம்மையான அந்த பொன் போன்ற நிறத்திலே இருக்கின்ற ஒளிவிடுகின்ற வாசனை பொடியை நாம் இடிப்போமாக என்று இந்த பாடலிலே கூறுகின்றார். அதாவது இந்த பாடலை பொறுத்தவரையில் இந்த பாடலின் பொருள் என்ன என்று சொன்னால், இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும். இறைவன் அருள் புரிய வரும் பொழுது எப்பொழுதுமே தன் தேவியுடன் உடன் வருவார். அதாவது அம்மையும் அப்பனுமாக வந்து அருள் புரிவார்கள். நாம் நாயன்மார்கள் சரிதத்தில் எல்லாம் நாம் பார்ப்போம். அந்த நாயன்மார்களை சோதிக்கும் பொழுது இறைவன் தனியாக அவர் மட்டுமே வருவார். ஏதாவது ஒரு வேடத்திலே வந்து அந்த நாயன்மார்களை சோதிப்பார். அந்த நாயன்மார்களை சோதித்து தன்னுடைய சோதனையிலே அவர்கள் தன்பால் கொண்டிருக்கின்ற அந்த பக்தியை உறுதிபட அவர்கள் விளக்கி அவர்கள் செயல்கள் செய்து நிரூபித்த பின்னாரே அவர்களுக்கு அருள் புரியும் பொழுது இறைவன் தானும் தேவியுமாக அந்த இடப வாகனத்திலே வந்து அருள் புரிவார்கள். எனவே அருள் புரிய வரும் பொழுது இறைவனும் அம்மையும் ஒன்றாக வருவார்கள். எனவேதான் இங்கேயும் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மை ஆள என்று
குறிப்பிடுகின்றார்கள். அந்த வகையிலே இப்படி இந்த பணியை செய்யும் பொழுது அந்த இறைவன் நீராட்டுவதற்காக சுண்ணப்பொடியை இடிக்கும் பொழுது இடித்ததனாலே அந்த அடியார்களை வரவழைத்து அவர்கள் காணும்படி செய்து கூட இருக்கின்ற மற்ற பெண்களையும் வருமாறு செய்து எல்லோருமாக சேர்ந்து இறைவனுக்காக இந்த திருப்பணியை செய்வோமாக. அப்படி செய்வதனாலே இறைவனும் அம்மையும் உடனாக இருவருமாக வந்து நம்மை ஆட்கொண்டு அருள் புரிவார்கள் என்று உறுதிபட இந்த பாடல் மூலம் மாணிக்க வாசக பெருமான் நமக்கு அந்த செய்தியை கூறுகின்றார். இந்த அளவிலே இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து அடுத்த பாடல்களை அடுத்த பதிவுகளிலே சிந்திக்க இருக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அடியேனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.